அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் பத்தி ஒரு கதை ஒன்று சொல்றேன். இந்த இன்ஃப்ளூயன்சர்ன்றது வந்து கிரேக்க நாட்டில் வந்து ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய பிலாசபியே வந்து வாழ்க்கை வந்து வீணா போன விஷயம், வாழ்க்கையில யாருமே வாழக்கூடாது, வாழ்க்கையில எல்லாருமே வந்து சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல அவர் வந்து பேசுவார். ஸோ இப்போ அவர்கிட்ட யாராவது பேசினாங்கன்னா, தற்கொலை வாழ்க்கையை எளிதாக்குகிறது என்று நான் நம்புகிறேன். டேய், நீ ஏண்டா தற்கொலை பண்ணல? என் வேலை மற்றவர்களை சூசைட் பண்ண சொல்லுறது தான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் எழுந்து அடிச்சு, நீ ஏன் அந்த வேலையை பண்ணல அப்படின்றத வந்து கேட்டாங்க. அவர் வந்து என்ன சொன்னாரு, நான் மத்தவங்களை சூசைட் பண்ண வைக்கிறது தான் என்னுடைய வேலை, That is my jobless job. அப்படின்றத சொன்னார். அந்த மாதிரி தான் இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்றவன் வந்து அவன் பணமே பண்ணதில்லை, ஆனா பணம் பண்றதுக்கான வழி இது வழி அது அப்படின்றது வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல பணம் பண்றதுக்கான அமைப்பு வந்து இருக்க வேண்டும். அந்த அமைப்பு இருந்தால்தான் நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து பணம் பண்ண முடியும். இப்ப உதாரணத்துக்கு இந்த கோல்டு வந்து என்கிட்ட 2014 வந்து கேட்டாங்க. நான் வந்து சொன்னேன் 2500 ரூபாய் தான் கோல்டு வந்து போயிட்டு இருக்கு, அது ஒரு 10 வருஷத்துல வந்து 5000 to 6000 தொடும் அப்படின்னு சொன்னேன். அதாவது லிட்ரலி டபுளிங் அப்படிதான் இருக்கும்னு. இப்ப வந்து 7000 போயிட்டு இருக்கு கோல்டு, அந்த கோல்டு வந்து மேலே போகும் கீழே போகும்னு இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. கோல்டு வந்து கிட்டத்தட்ட 10,000 12,000 அடுத்த ஒரு 7-8 வருஷத்துல வந்து போய்விடும். இது வந்து ஒரு ஃபேக்சுவலான விஷயம். இது அஸ்ட்ராலஜிக்கலா நான் சொல்லுகிறேன். இது வந்து சனி வந்து மிதுனத்தை தாண்டறதுக்கு உள்ளேயே இந்த 10-12,000 வந்து தொட்டுவிடும். அதே மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து வீடு வாங்காதீங்க அப்படின்னு பேசுறாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா புது வீட்டோடைய 26% வந்து க்ரோ ஆயிருக்கு. இப்போ லிட்ரலா நீங்க வந்து மெயின் பார்ட் ஆஃப் த சிட்டி சென்னையில வாங்கினீங்கன்னா 1 crore இருந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து இன்னைக்கு 3 crore வந்து ஆகிவிட்டது. இப்போ டி நகர்லாம் வாங்கினா 5 crore ஆகிவிட்டது. ஸோ அதனால இந்த மாதிரி இவங்க பேசுறதுக்கு காரணம், இவங்களுக்கு 2ஆம் அதிபதி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இவங்களுக்கு மற்றவங்களுக்கு கைடு பண்ண ப்ராப்பரா தெரியாது. நிறைய இன்ஃப்ளூயன்சருக்கு லாங் டேர்ம் அசோசியேஷன் தான் இது வந்து ஹாரோஸ்கோப்ன்றது. இப்போ ஒரு தசா நல்லா இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வந்து சனி ராகு இருந்தது, அந்த தசால அவர் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாரு, பண்ண 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 அவருக்கு நஷ்டமாயிட்டே இருந்தது. என்னை கேட்டாரு, ஏன் சார் அப்படின்னு. நான் சொன்னேன், உங்களுக்கு குரு வந்து மீனத்துல இருக்கு, 12ஆம் வீட்டுல சனி ராகு இருக்கு, அதனால யூ வில் பி லூசிங் த மணி அப்படின்னு. ஆனா இந்த இன்ஃப்ளூயன்சர் பணம் பண்ணுவதற்காக எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க, எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்ல விளையாடுங்க, எல்லாரும் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு அமைப்பு இருந்தால்தான் அந்த பணம் பண்ண முடியும். சில பேருக்கு குருவிலேருந்து 11 குடையவன் சூரியனாக இருந்தால் அவர்களை கோல்டு வழியா தான் பணம் பண்ண முடியும். சில பேருக்கு 11 குடையவன் வந்து குருவிலேருந்து சந்திரனாக இருந்தால் சில்வர் வழியா பணம் பண்ண முடியும். சில பேருக்கு குருவிலேருந்து 11 குடையவன் செவ்வாய் இருந்தால் லேண்டு பூமினால தான் பணம் பண்ண முடியும். சில பேருக்கு 11 குடையவன் புதன் இருந்தால் அவங்க வந்து ஸ்கூலு காலேஜ் எஜுகேஷனல் அந்த சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் வச்சாதான் அவங்களால வந்து பண்ண முடியும். நான் வந்து குரு என்ற காரகத்துவன் வந்து தனக்காரகன். சில பேருக்கு 11ஆம் வீட்டிலேருந்து 11ஆம் வீட்டிலேயே குரு இருந்தால் அவங்களால ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ண முடியும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து குருவிலேருந்து 11 குடையவன் சுக்கிரனாக இருந்தால் அவர்கள் வந்து டைமண்ட்ஸு, ப்ரெஷியஸ் மெட்டலு, கேட்மியமு, பலடியம் அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி குருவிலேருந்து 10 குடையவன் 11 குடையவன் சனியாக இருந்தால் அவர்கள் பணம் செய்வதற்கு வந்து அயன் அண்ட் ஸ்டீல். அதனால எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல போடுங்க, எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், அந்த கிரேக்க ஞானி சொன்னேன்ல எல்லாரும் சூசைட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நடக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து 8% வந்து மேலே போகும், 12% மேலே போகும், 14% மேலே போகும், 18% மேலே போகும்ன்றது வந்து இவங்க சொல்றது எல்லாமே வந்து ஒருத்தருடைய ராஜயோகமா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 2 11 குடையவன் கம்பைன் ஆகி
அந்த 2ஆம் அதிபதி சொந்த வீட்லையோ இல்லை 11 குடையன் உச்சமாக இருந்தாலோ தான் 18% 16% growth வரும். சும்மா டிவி ப்ரோக்ராமுக்கு வந்து பேசுறதுக்கோசரம் நீ 18% எடுப்ப 10% எடுப்ப. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து போட்டார். அவர் போடும்போது அந்த கொரோனா வந்துடுச்சு, 14% வரும், அது வரும், இது வரும்னாங்க. அந்த ஃபண்டில் அவர் இன்னும் போட்டு வச்சிருக்காரு. அவருக்கு வரவே இல்லை, ரிட்டர்னே வரல. கேட்டால் அது வந்து நீ தப்பான ஃபண்டில் போட்டிருப்ப அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் தயவு செய்து ஹாரோஸ்கோப்பை செக் பண்ணுங்க. ஹாரோஸ்கோப்பில் செக் பண்ணி உங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கிறதா. சும்மா எல்லாருமே நிஃப்டியில் போட்டால் 12% அப்படின்ற, நீங்கள் போடுற ஃபண்டில் 12% மேலே இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள். ஒரு சில பேரால் சேர்த்தே வைக்க முடியாது. காரணம், செகண்ட் பார்ட் ஆஃப் த மேரேஜில் வந்து கல்யாணம், குழந்தை பிறப்பு, அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி சைக்கிளில் மாட்டும்போது அவங்களால சேர்த்து வைக்கிறதுன்றதே வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். சும்மா யாருக்கும் வந்து குழந்தை இல்லாதவங்க, அப்பா அம்மா வீடு கட்டி வச்சுருக்காங்க, அவங்க எல்லாருமே ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுறதுக்கோசரம் இருக்கு. ஏன்னா அவங்க ஜாதக அமைப்பு. அதனால் உங்கள் ஜாதக அமைப்பில் 2 குடைவன் 11 குடைவன் ஸ்ட்ராங்காக இருக்கா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து பண்ணுறது வந்து பெட்டர். யார் வேணால் என்ன வேணால் வந்து பேசலாம், என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு மைக்கு கிடச்சதுனால விடாமல் வந்து சில டிஎம்கே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுவாங்க, கண்ணாமின்னான்னு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்டவர் தான் வைகோ. அவர் வந்து பேச்சில் வந்து அசகாய சூரராக இருப்பார். ஆனால் அவரால் வந்து பர்ஃபார்மன்ஸ், எலெக்ஷனை வின் பண்ணுறதோ கட்சியை நடத்துறதோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து அவர்கிட்ட வந்து கிடையாது. அந்த மாதிரி தான் இவங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பணம் பண்ணாங்களா. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து அந்த வந்து 1% கிளப்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. அந்த கிளப்ல வந்த காசை வந்து அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் அந்த காசை தூக்கி அவர் எஃப்டியில் தான் போட்டிருக்காரு. அவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து போடலை. அதனால் சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று. ரொம்ப யங்காக இருக்கிறதுனால இவங்க சொல்கிறதெல்லாம் வந்து கரெக்டுன்னு நினச்சிக்காதீங்க. நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப்பை விட வேறு எந்த குட் இண்டிகேட்டரும் இருக்க முடியாது. நீங்கள் பணம் பண்ணுமா பணம் பண்ண முடியாதான்னு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார், ராகு தசை நான் பணமே பண்ண மாட்டேன்னு. நான் ராகு கேதுக்கு வந்து பரிகாரம் பண்ணி வச்சேன், அவருக்கு வந்து காலஸ்திலே அபிஷேகம் பண்ணி வச்சேன், அவர் எங்கேயோ வந்துட்டார். அந்த மாதிரி அந்த ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு அமைப்பு இருக்கும், அதுக்கான பரிகாரம் இருக்கும். தேவையில்லாமல் அவனை பார்த்து இவனை பார்த்து நொந்து நூடுல்ஸ் ஆகி இது தேவையில்லாமல் செய்யாதீர்கள். இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அந்த நான் சொன்ன பழைய கிரேக்க ஞானி மாதிரி அவர் வந்து எல்லாரும் சூசைடு வந்து பண்ணி வைக்கிற மாதிரி தான் இவங்களும் வந்து எல்லாரையும் வந்து சூசைட் பண்ண வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இறங்குமான்றது வந்து தெரியல. அந்த 3 மாதம் மார்க்கெட் போனோடனே ஆமாம் போகும்னு சொன்னாங்க. உடனே அந்த மார்க்கெட் இப்போ இறங்கினோடனே ஆமாம் இப்போ தான் டைம் டு பை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களுக்கு யாருக்குமே லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷனோ ஷார்ட் டேர்ம் ப்ரிடிக்ஷனோ ரொம்ப அக்யூரேட்டாக கொடுத்ததில்லை. மார்க்கெட் கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகும், கண்டிப்பாக மேலே போகும். இந்தியா வில் பி ஒன் ஆஃப் தி டாப் ஸ்டார். நான் இப்போவே சொல்கிறேன், நரேந்திர மோடி இறங்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து இன்னொரு 4-5 வருஷம் அந்த பிஜேபி ஆட்சி இருக்கும்போது அந்த ஆட்சி முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட 32,000 33,000 பாயிண்ட் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து தாண்டிடும். அதனால் தேவையில்லாமல் இந்த நெகட்டிவான ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுன்றதை வைத்து கொள்ளாதீர்கள். இவங்கள பார்க்காதீங்க, ஹாரோஸ்கோப்பை எடுத்து வாங்க, காட்டுங்க, கரெக்டாக பலன் சொல்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் யூ வில் லூஸ் மணி. நிறைய பேர் டே ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங், அவங்களுக்கெல்லாம் வந்து அமைப்பே இருக்காது. அதில் வந்து பயங்கர நஷ்டிஷாக தான் வந்து இருக்கும்.